ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் எம்போஸ்டு ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் எடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் க்ளூ போட்டு கூட ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் எடுத்து சில்க் த்ரெட் எப்படி இருக்கும், டபுளாக எடுக்கணும்ல, அந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்து செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு குட்டி லாக் திரும்ப கீழே எடுக்கணும். நூலை திரும்ப கீழே குட்டி லாக் போட்டு திரும்ப மேலே போகணும். திரும்ப மேலே குட்டி லாக், அப்படி கீழே. அதே மாதிரி கீழே மேலேன்னு குட்டி லாக் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராஸாக ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லுத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும். அதை ஃபுல்லுத்தையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நெக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு போட்டுட்டு த்ரெட் ஒர்க் பண்ணணுன்னு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பெரிய பெரிய பீட் போடாமல் சின்ன ஏதோ பீட் போட்டு முடித்த பிறகு, சுகர் பீட் போட்டு முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச்சஸ் சிம்பிளான ப்ளவுஸாக இருந்தாலும் த்ரெட் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். போட்டோமா? இப்போ அந்த சைட்லாம் உங்களுக்கு நல்லா ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து குட்டி லாக், கீழே இறக்கி குட்டி லாக், திரும்ப மேலே போய் குட்டி லாக், திரும்ப கீழே இறக்கி குட்டி லாக். அவ்வளோதான். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே போயிட்டு லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பீட் ஒர்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நூலை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா நூல் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி